பாவீங்களா ஏன் இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க? நம்ம ஊர் ஆளுங்களுக்கு என்னதான் ஆச்சுனே தெரியல. இங்க பாருங்களேன், இந்த டிராக்டர்ல டிஸ்க் பிளேட் போட்டிருக்காங்க. அடிக்கடி டிஸ்க் போல்ட், அதாவது ஆக்சில் போல்ட் கட் ஆகிட்டே இருந்திருக்கு. அது எதனால அப்படிங்கறத இப்ப பாருங்களேன். வீல் எந்த அளவுக்கு அலைஞ்சு ஓடுது பாருங்க. இந்த மாதிரி ஓடுச்சுன்னா அன்ஈவன் லோடால அடிக்கடி ஆக்சில் போல்ட் கட் ஆகும். அதே பிரச்சனையில தான் வாடிக்கையாளர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில இருந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்தாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி அன்ஈவன் லோடால ஆல்ரெடி ஆக்சில் போல்ட் ஒரு 3 கட்டா இருந்துச்சு. அந்த போல்ட்டையும் எடுக்க போறோம். அதே நேரத்துல இந்த அலைஞ்சு ஓடுது பாத்தீங்களா வீல், அதையுமே முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண போறோம். அதை எப்படி பண்றோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஆக்சில்ல கட்டா இருந்த இந்த 3 போல்ட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ட்ரீட்மென்ட் மெத்தட்ல பழுக்க வச்சு 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் 3 போல்ட்டுமே சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பீங்க வீல் இந்த டிராக்டர்ல எந்த அளவுக்கு அலைஞ்சு ஓடுச்சுன்னா, அந்த மாதிரி அலைஞ்சு ஓடாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வீல் ரிம் இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்க்ல எந்த இடத்துல படிதோ அதை 00 லேத்ல த்ரூ பண்ணிட்டு டிஸ்க் பிளேட்டோட பேக் சைடுல ஆக்சில்ல படியக்கூடிய இடத்த ஒரு கட்டு ஃபேஸ் எடுத்து அந்த அவுட்டை கம்மி பண்ணிட்டோம். இப்ப வீலும் அலைஞ்சு ஓடாது, போல்ட்டும் கட் ஆகாது. நன்றி.